அடுத்த விஷயம் 1997 மணலி வந்து நகராட்சியா இருந்துச்சு. அப்போ வந்து போட்ட சிமெண்ட் ரோடு, பாரசாரத்தில் சிமெண்ட் ரோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் 2022 வரைக்கும் அந்த சிமெண்ட் ரோடு தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லை, எந்த விதமான குண்டோ குழியோ எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. 2022 இவங்க சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன பேட்ச் வர வேண்டிய இடத்துக்காக ஃபுல்லாக ரோட்டை ஃபுல்லாகிடுச்சு. அதுல இருந்து கம்பியை எடுத்து கம்பியை விற்று அதுலயும் சம்பாதிச்சாங்க. ஒரு ஊர்லயும் வந்து மழைநீர் கால்வா 4 அடி போடுறதுக்கு ஜேசிபி இந்த இப்படி வச்சு நோண்டல, இப்படி நோண்டாங்க. வீட்டுக்கு காம்பவுண்ட் இடிச்சுட்டு நோண்டி எல்லா மண்ணையும் ஒரு லோடுக்கு 6000 வித்தாங்க. வித்தாங்களா இல்லையா? உங்க வீட்டுல காம்பவுண்ட் இன்ச்சா இல்லையா? மண்ணு தோடும் போது நிறைய பேருக்கு இன்ச்சது. நிறைய பேருக்கு நானே வந்து கான்ட்ராக்டர் பேசி காசு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அவங்க பண்ற ஒரு வேலையிலையும் கமிஷன் 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 கரப்ஷன். இதுதான் திமுகவோட தாரக மந்திரம். சிமெண்ட் ரோடு கதை விட்டல, சிமெண்ட் ரோடு வந்து 2002 வரைக்கும் 97 சிமெண்ட் ரோடு 2002 25 வருஷம் இருந்துச்சு அப்படியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பேட்ச் சின்ன பேட்ச் போடுறதுக்காக இதை சம்பாதிக்கலாம் முடிவு பண்ணி திருப்பி ஒரு ரோடு போடுறதுக்கு டெண்டர் விட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேலேயே தார் ரோடு போடணும்னாங்க. தார் ரோடு போட்டால் கமிஷன் கம்மியாக கிடச்சிது, காசு கம்மியாச்சு, கமிஷன் கம்மியாக. அதனால என்ன பண்ணாங்க, திருப்பி சிமெண்ட் ரோடே போடணும் முடிவு பண்ணாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, கம்பியெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணணும்ட்டு ஒரு 15 கோடி ரூபாய் கிட்ட டெண்டர் போட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு எல்லாம் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் கம்பி போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அவங்க அது ஒரு மேஜர் டர்னிங் பாயிண்ட். எது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கணும், மொத்த கம்பியில அடிச்சிடலாமே, இது 20 வருஷம் சேர்த்து வண்டி தோணுனா இப்பயே கம்பியை புதுசாவே எடுத்துக்கலாமே அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, கம்பியே போடாத ரோடு போடுறாங்க, கான்கிரீட் ரோடு. எங்கேயாவது பாத்துருக்கீங்களா கம்பி போடாம கான்கிரீட் போடுறாங்க எங்கேயாவது? அது மக்கள் பயன்பாட்டுக்கு. இது BRR பஸ் ரூட் ரோடு, பேருந்துகள் செல்ல தகுதியான சாலை. இந்த சாலையில கம்பி போட்டுதான் கான்கிரீட் போட்டுக்கணும். ஏன் கம்பி போடல? கம்பி எல்லாம் ஆர்வம். இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியாது. நாங்க உள்ள இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும். நாங்க வந்து அந்த அரசியல் ஊருக்கு போயிருந்தா எங்களுக்கு தெரியும். அதனால இதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இது தெரிஞ்சு வச்சீங்கன்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு காசு கொடுக்க வந்தாங்கன்னா, திமுக காசு கொடுக்க வந்தாங்கன்னா மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம வாங்குங்க காசு. ஏன்னா அது எல்லாமே உங்க காசு தான்.